நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 60வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி அப்படி என்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நம்ம ஜெபிப்போமா? கால்களுக்கு தீபமே உம் வேதமே, என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமே உம் வசனமே. சொல்லலாமா? நீங்க இப்படி சொல்லுவீர்களா? இப்படி வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது சொல்லுவீர்களா? அறிக்கையிடுவீர்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? என் பிள்ளைங்க நான் எழுதி கொடுத்த வேத வசனத்தின் மேல இவ்வளவு நாட்டம் வச்சிருக்கிறார்களே, இவ்வளவு ஆர்வமா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் மகிழுவார், மகிமைப்படுவார். அவர் எழுந்தருளுவார், அவர் உதயமாகுவார், பிரகாசிப்பார், பிரசன்னமாகுவார். கால்களுக்கு தீபமே உம் வேதமே, என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமே உம் வசனமே. என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமேவும் வசனமே. மகிழ்ச்சியாகிய இயேசுவே என் புகழ்ச்சியெல்லாம் நீர்தானையா, என் புகழ்ச்சியெல்லாம் நீர்தானையா. கர்த்தராகிய ஆண்டவரே, காருணிய தெய்வமே, நீர் எழுதி கொடுத்த வேத வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதி கொடுத்த 60வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் உள்ள எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஒளியும் உம்முடைய உதயமும் இதை கேட்டு கீழ்ப்படிந்து உம்மது வழிகளிலே நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய ஒளியும் நீர் உதயமாகுதலும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, 60 அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பாருங்க, எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கமா, 2 கமா புள்ளி வைத்திருக்கிறது. அடுத்து நீங்க நிறுத்துங்க, நிதானமாகுங்க. பாருங்க, நீங்க இத வாசிக்கும் போது நிறுத்துங்க, கொஞ்சம் நிதானமாகுங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, இத நீங்க வாசிக்கும் போது நிறுத்துங்க, கொஞ்சம் நிதானமாய் பேசுங்க. நிறுத்துங்க, கொஞ்சம் நிதானமா வாசியுங்க இந்த வேதத்தை, கர்த்தரின் வேதத்தை.
வேத வசனத்துல உயிர் இருக்கிறது. வேத வசனத்திற்குள்ள ஜீவன் இருக்கிறது தெரியுமா? இதனா அறிந்திருக்கிறேன் அதிகமா. வேத வசனத்திற்குள்ள உயிர் இருக்கு தெரியுமா? இதனா அறிஞ்சிருக்கிறேன் அதிகமா. அன்பானவர்களே, வேதத்தை ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய சூழல், அவர்கள் இருந்த நிலை, அவர்கள் எழுதி வைத்த அந்த வேத வசனம், அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்து நம்மை தேற்றுவார். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் இப்படியாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி மூலமாக இவைகளை உங்களுக்கு தியானித்து அனுப்புகிறோம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி தம்பி, எழும்பி பிரகாசி தம்பி. சோர்ந்து போயிருக்கிற தம்பி, தங்கச்சி, கலங்கி கொண்டிருக்கின்ற தம்பியே, தங்கச்சியே, சிறியோரே, பெரியோரே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடித்தான் வந்து இருக்கிறது. எழும்பி பிரகாசி தம்பி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி தங்கச்சி. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது, கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. சோர்ந்திட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம், சோர்ந்திட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம். தாங்குகின்ற கர்த்தர் இருக்கின்றார், தாங்குகின்ற கர்த்தர் இருக்கின்றார், தாங்குகின்ற கர்த்தர் இருக்கின்றார், தாங்குகின்ற கர்த்தர் இருக்கின்றார். நமக்கு தாங்குகின்ற கர்த்தர் இருக்கின்றார், நம்மை தாங்குகின்ற கர்த்தர் இருக்கின்றார். ஒருபோதும் கலங்காதே, ஒருபோதும் கலங்காதே. எழும்பி பிரகாசி தம்பி, எழும்பி பிரகாசி தங்கச்சி. கர்த்தரின் மகிமை உன்னிலே உதித்தது. இதை நான் சொல்லல, சுயமா சொல்லல, என்னை அனுப்பின தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனம் சொல்லுது. இந்த வேத வசனத்தை நீங்க நம்பி வாசிக்கிறீர்களா? இதுல அன்பு கூர்ந்து வாசித்திருக்கிறீர்களா? நீங்க உங்க வேலைய, உங்க படிப்ப, உங்க ஒவ்வொரு தொழில்களை எப்படி பார்ப்பீங்க? அதை பார்க்கிலும் ஆர்வமாக இத வாசிக்கிற போதுதான் பக்தனாகிய தாவீது சங்கீத புஸ்தகத்தில் 119 104 105 இப்படியாக, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எத்தனை கோடி பரிசுத்தவான்களுக்குள்ளே இவைகள் எல்லாம் உதித்து கொண்டிருக்கிறது, ஒளியாகி கொண்டிருக்கிறது. காரணம், நான் துன்மார்க்கருடைய வழியில நடக்க மாட்டேன், பாவிகளுடைய வழிகளை நிற்க மாட்டேன், பரியாசக்காரங்க உட்காருகிற இடத்துல உட்கார மாட்டேன். பாருங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவைகளிலே தியானமாயிருப்பேன். அப்பொழுதுதான்
இந்த வேத வசனத்திற்குள்ள எழும்பி பிரகாசி என்று இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற வேத வசனத்திற்குள்ள தம்பி, தங்கச்சி, சிறியோரே, பெரியோரே, அம்மா, ஐயா, எல்லாரும் கேளுங்க. அப்பொழுதுதான் இதை நாட்டம் வைத்து, இந்த வேத வசனத்துல ஒரு நாட்டம், ஒரு வாஞ்ச இருந்தா தான் இதுல உயிர் இருக்கிறது என்று கண்டுகொள்ள முடியும், இதுல ஜீவன் இருக்கிறது என்று கண்டுகொள்ள முடியும். இந்த வேத வசனம் தான் என்ன நடத்தி வருகிறது என்று நீங்க மார்பு தட்டி சொல்லவே முடியும், மகிழ்ச்சியோடு துள்ளவே முடியும். நீங்க மார்பு தட்டி சொல்லவே முடியும், நீங்க மகிழ்ச்சியாக துள்ளவே முடியும். அந்த துள்ளுதல, அந்த மகிழ்ச்சிய இன்றைக்கு ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்றார். எழும்பி பிரகாசி தங்கச்சி, எழும்பி பிரகாசி தம்பி, அம்மா, ஐயா, சிறியோரே, பெரியோரே, ஏழைகளே, பணக்காரர்களே, ஞானவான்களே, புத்திமான்களே, அறிவுள்ளவர்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லி 2 புள்ளி வைத்திருக்கின்றார் பக்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு. அதை நிறுத்தி நிதானமா வாசிங்க. உன் ஒளி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. இயேசு சொன்னார், பார்த்தீர்களா? நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மலை மேல இருக்கிறீங்க, மறைந்திருக்கப்பட மாட்டாத பட்டணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அல்லவா? யாரை பார்த்து? தம்மையே சார்ந்து எங்க போனாலும் என் கூட வருகின்ற அன்பு சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை என்னை யார், இந்த வேத வசனத்தை யார் யார் நம்புகின்றார்களோ, யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை சொந்தம். என் சீடர்களுக்கு மாத்திரம் நான் எழுதி கொடுக்கல, பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் எழுதி கொடுக்கல. இந்த வேத வார்த்தை மேல நாட்டம் வைத்து, ஆசை வைத்து வாசிக்கிற, தியானிக்கிற, அவைகளின் படி நடக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உன் ஒளி வந்தது. தம்பி, தங்கச்சி, உன் ஒளி வந்தது. உனக்குள்ளே கர்த்தராகி ஆண்டவர் ஒரு ஒளியை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒளி உனக்குள்ளே வருகிறது. ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வார்த்தையால வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அது நல்லது என்று கர்த்தராகிய ஆண்டவர் கண்டார். பாருங்க, ஒளியை பற்றி கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வார்த்தைய கேட்டு வெளிச்சம் வந்துருச்சு. அது கர்த்தருடைய மனதிலே, பார்வையிலே நல்லது என்று கண்டார். கர்த்தர் பார்வையிலும் நல்லது, கர்த்தருடைய மனதிலும் நல்லது என்று தீர்மானித்த ஒளி, அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் சொல்லல, என் சுயமா சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது தெரியுமா? நான் சொல்லல, என் சுயமா சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது தெரியுமா? அதற்கு பக்தனாகிய தாவீது சாட்சி. பார்த்தீர்களா? 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவைகளிலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் ஒளி கொடுக்க முடியும். துன்மார்க்கருடைய வழிகளில் நடக்கிறவன் ஒளி கொடுக்க முடியாது. அவனுக்கு இந்த ஒளி சொந்தமல்ல. பாவிகளுடைய வழியில நிற்கிறவனுக்கு இந்த ஒளி அவனுக்கு சொந்தமில்ல. இந்த ஒளி அவனுக்குள்ள வருவதில்லை.
பரியாசக்காரனுக்கு இந்த ஒளி, இந்த 60ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 1ஆம் வசனத்தில் சொன்ன இந்த ஒளி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற வேத வார்த்தை பாவிகளுக்கு கிடையாது, பரியாசக்காரங்களுக்கு கிடையாது, துன்மார்க்கருக்கு கிடையாது. தாவீது சொன்ன மாதிரி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவைகளில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்படுவான், தன் காலத்திலே தன் கனியை தருவான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நீங்க கனி கொடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இலை உதிருவதில்லை, கனி எப்பொழுதும் வரும் உங்க வாழ்க்கையிலே. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழலைத்தான் இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறது. எழும்பி பிரகாசிப்பீர்களா? இந்த வேதத்தின் மேல அதிகமாக நாட்டம் வைப்பீர்களா? ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படியாக, 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. பாருங்க, நான் வாசிக்கிறேன். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் அப்படின்னு இங்க இயேசு சொல்றாரு. இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள், எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்றார். காரணம் என்ன தெரியுமா? 31 எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். 30ஆம் வசனத்தில் இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. இனி நான் உங்களிடத்தில் அதிகமாக பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. நாம் பேசாத இடத்துல நீங்க இருக்காதங்க. அல்லேலூயா. நாம் பேசாத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அது விபரீதமாக முடியும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்துல, கர்த்தருடைய வசனம் இல்லாத இடத்துல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் பாருங்க. இனி நான் உங்களிடத்துல பேச மாட்டேன். ஏன்னா நமக்கு எதிரி ஒருத்தன் வாரான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லுவீர்களா? இயேசுவே, நீ சொன்ன மாதிரி நாங்க செய்கிறோம், நீர் எழுந்திருங்க, போவோம், அவ்விடத்தை விட்டு போவோம்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம், வருகிறோம், உங்க கூட வருகிறோம், நீ சொன்ன மாதிரி செய்கிறோம். நீர் இருந்த இடத்துல நாங்க இருப்போம். நீர் பேச சொன்னத நாங்க பேசுவோம். நீர் இல்லாத இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். இப்படியே உள்ளத்தில உறுதி எடுப்போம், உறுதியாயிருப்போம். நீர் இருக்கிற இடத்துல நாங்க இருப்போம். நீர் இல்லாத இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். இத உறுதியாகவே எடுப்போம். இப்படியாக நாங்க உறுதியாயிருப்போம். நீர் சொன்னா சொன்னது ஆண்டவரே, நீர் சொன்னதை மாத்திரம் செய்கிறோம், நம்முடைய விருப்பத்தை மாத்திரம் நாங்க நிறைவேற்றுகிறோம். இனி நான் உங்களிடத்துல அதிகமாக பேசுவதில்லை. என் ஆண்டவர் பேசாத இடம், என் ஆண்டவர் நிற்காத இடம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிற இடம் எனக்கு தேவையில்லை. இயேசு இல்லாத இடத்துல இந்த உலகத்தின் அதிபதி
இருப்பான். இயேசு பேசாத இடத்துல சாத்தான் பேசுவான். உங்களுக்கு இயேசு பிடிக்குமா, இல்ல இந்த உலக அதிபதியாகிய சாத்தான் பிடிக்குமா? சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுறேன், எனக்கு இயேசுதான் பிடிக்கும். எனக்கு இயேசுதான் பிடிக்கும். அவர் அன்பு மட்டும் தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி சொல்லுவேன், எனக்கு இயேசு மட்டும் தான் பிடிக்கும். சொல்லலாமா? எனக்கு இயேசு மட்டுமே பிடிக்கும். அவர் அன்பு ஒன்றே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்கின்ற இடத்துல நானும் இருப்பேன். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். அவர் அன்பு மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி அனுபவத்திற்குள்ள, இப்படி ஒரு வாஞ்சைக்குள்ள, ஒரு தாகத்திற்குள்ள இயேசு மேல அவர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனத்தின் மேல நீங்க வாஞ்ச வச்சிட்டீங்கன்னா, சொன்னார் இல்லையா, எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம், வாருங்கள் என்று இயேசு சொன்னார். பார்த்தீர்களா? வாங்க ஆண்டவரே, நாம போயிடுவோம். தம்பி, சோர்ந்து போயிருக்கின்றவர்களே, துவண்டு போயிருக்கின்றவர்களே, குடித்து குடித்து குடியை கெடுத்து கொண்டிருக்கின்றவர்களே, மதுபானம் பண்ணுகின்றவர்களே, மகிழ்ச்சியை கெடுக்கின்றவர்களே, இயேசு சொன்ன மாதிரி சொல்லுகிற நான் உங்களுக்கு, எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம், வாருங்கள். மதுபானம் வேண்டாம், குடியை கெடுக்கின்ற குடி வேண்டாம், போத வஸ்து வேண்டாம். உங்க ஆரோக்கியத்தை கெடுக்கும், உங்க சௌக்கியத்தை கெடுக்கும், உங்க பணத்தை கெடுக்கும், உங்க சுகத்தை கெடுக்கும், பலத்தை கெடுக்கும், நோயை கொடுக்கும், பேய் வழியில நடக்க வைக்கும், உங்க சுகத்தை எல்லாம் இழக்க வைக்கும், உங்க செல்வத்தை எல்லாம் இழக்க வைக்கும். குடியானது, போதவஸ்தானது, மதுபானமானது. உங்களை நம்பி இருக்கின்ற குடும்பம் கெட்டு போகும். உங்களை நம்பி இருக்கின்ற மனைவி கெட்டு போகக்கூடிய நிலை வரும். அதனால நீங்க இருக்கின்ற அந்த மதுபானத்தை விட்டு எழுந்திருங்கள், இவிட விட்டு போவோம், வாருங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைய நீங்க கேட்டா உங்களுக்கு நல்லது. அப்படி கேட்பீர்களா? எனக்கு இயேசு மட்டுமே பிடிக்கும். இது நீங்க சொல்லுங்களேன். தம்பி, அண்ணன், நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த மதுபானத்தை விட்டு வெளியே வந்துருந்தேன், பாவத்தை விட்டு வெளியே வந்துருந்தேன், துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துருந்தேன், வேதத்திற்கு புறம்பா இருக்கின்ற எல்லா காரியங்களையும் விட்டு வெளியே வந்துட்டு, எல்லா பொல்லாப்பையும் விட்டு வந்துட்டு, எனக்கு இயேசு மட்டும் பிடிக்கும். அவருடைய அன்பு ஒன்றே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நீங்க சொன்ன மாதிரி, இயேசு சொன்ன மாதிரி, நீங்க பிரசங்கிக்கிற பிரசங்கம் மாதிரி நான் வந்திருந்தேன், அண்ணன் வந்திருந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லி வந்துருவீர்களா? அப்படி வந்துட்டீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசில 60:1 சொன்ன மாதிரி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னிலே உதித்தது. இந்த ஒரே ஒரு பாடலை பிரசங்கித்து கொண்டிருக்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அல்லவா, இது உங்களுக்காகத்தான், தம்பி உனக்காகத்தான், தங்கச்சி உனக்காகத்தான். கவலையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு என்ன செய்ய போகின்றேன், இந்த வாரத்தை எப்படி தாண்டுவேன், இந்த நாளை எப்படி தாண்டுவேன், வாரத்தை எப்படி தாண்டுவேன், கடன் பிரச்சனையை விட்டு எப்படி மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றவர்களே, இயேசு சொன்ன மாதிரி எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம், வாருங்கள் என்று சொல்லி பொல்லாப்பை எல்லாம் விட்டு விட்டு இயேசுவிடம் வந்து விட்டேன்னு சொல்லுவீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? எனக்கு இயேசு
மட்டுமே பிடிக்கும் சொல்லுவீர்களா? பொல்லாப்பை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, உலக வழிகளில் துக்கத்தை கொடுக்கிற, நோயை கொடுக்கின்ற, ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற எல்லா தீமைகளையும் விட்டுட்டு இயேசு சொன்ன மாதிரி எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்று சொன்னார் அல்லவா? அதை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கின்றேன். இது உங்களுக்காகவே இந்த பாட்டை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்குள் கிரியை செய்யும். எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் ஒளி நமக்குள்ளே உதிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு இயேசு மட்டுமே பிடிக்கும். இந்த பிரசங்கிக்கிற அந்த ஐயா மாதிரி எனக்கு இயேசு மட்டுமே பிடிக்கும். அவர் அன்பு ஒன்று, அவர் அன்பு ஒன்றே ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். அடுத்த முறை எழும்பி பிரகாசி. உன் ஒளி உன்னில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னில் உதித்தது என்று அடுத்த முறை 2ஆம் பாகத்தில் நம்ம சந்திக்கலாமா? இப்பொழுது ஜெபிக்கலாமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன், நீர் பேச சொன்னதை பிரசங்கித்திருக்கிற, நீர் கிரியை செய்வீராக. உடைய வேதவசனம், உம்முடைய வேதவசனம் நீர் விரும்பினவைகளை செய்து முடித்துவிட்டு திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.